அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்டோரி பார்க்கலாம். ஒரு கிராமத்தில் ஒரு பெரிய செல்வந்தர் இருந்தார். அவர்கிட்ட நிறையா காசு, பணம், தோட்டம், வயல்னு எல்லாமே இருக்குது அவர்கிட்ட. ஆனால் அவர்கிட்ட நல்ல குணங்கள் இல்லை. யாருக்குமே மரியாதை கொடுக்க மாட்டார், யார்கிட்டையும் அன்பாக பேச மாட்டார், யாருக்குமே எதுவுமே செய்ய மாட்டார், எந்த உதவியும் செய்ய மாட்டார். அவர் மட்டும்தான் எல்லாமே வச்சுக்குவார். அவர் பணத்தை காசத்தை சம்பாதிச்சார். ஆனால் நல்ல மக்கள்கள் யாரையும் சம்பாரித்து வைக்கல. அவர்கிட்ட நிறைய தோட்டங்கள் இருக்குது. ஒரு நாள் தோட்டத்தில் அவர் நடந்து போயிட்டுருக்கிறாரு. அப்போது அந்த வழியாக ஒரு புத்த துறவியை பார்க்குறாரு. அவர்கிட்ட நின்று பேசிகிட்டு இருக்கிறாரு. அந்த புத்த துறவி சொல்கிறாரு, இன்னும் 24 மணி நேரம் தான் உன் ஆயுட்காலம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவருக்கு ரொம்ப கவலையாயிருச்சு. என்ன இவர் திடீர்னு இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவர் சொல்கிறது பொய்யாகாதே, இவர் சொல்கிறது எப்படி பொய்யாகும், உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டு நின்றுட்டு இருக்கிறாரு. நான் இவ்வளோ சொத்தெல்லாம் வச்சுருக்கிறேனே, இவ்வளோ பணம் சம்பாரிச்சிருக்கேன், எல்லாமே வச்சுருக்கேன். ஆனால் எனக்கு 24 மணி நேரம் தான் சொல்லியிருக்காரு, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலன்னு சொல்லிட்டு அப்படியே சோகமாக நடந்து வீட்டுக்கு போகிறாரு. இப்போ வீட்டில் போய் உட்காந்துருக்கிறாரு. அவரை சுற்றி நிறையா பணம் இருக்குது, கட்டுக்கட்டாக இருக்குது. ஆனால் அவருக்கு அந்த இடத்துல அந்த பணத்தோட மதிப்பு அவருக்கு தெரியல. வெறும் காகிதம் மாதிரி தான் தெரியுது அவருக்கு அதை பார்க்குறப்ப. இந்த 24 மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த பணத்தை வச்சு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டு இருக்கிறாரு. அப்போ திடீர்னு அவருக்கு ஒரு யோசனை வருது. நம்ம இனிமேல் இந்த மாதிரி இருக்கக்கூடாது, இன்னும் 24 மணி நேரம் தானே இருக்குது, நாம் அதுக்கு மேலே இதையெல்லாம் பார்க்கக்கூட முடியாது, அதனால இதை வச்சு ஒரு நல்ல விஷயமா இனிமேலாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. இது வரைக்கும் அவர் எந்த சொந்தங்கள் கூடயுமே பழக மாட்டார். யாருமே தேவையில்லை, நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஜனங்கள் கூடயும் பழக மாட்டார். அவர் ரொம்ப திமிராக தானே நடந்துப்பார். ஆனால் இனிமேல் நம்ம அப்படி நடந்துக்கூடாது, இன்னும் இந்த 24 மணி நேரத்தை நாம் கரெக்டாக யூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. அதனால் இவர் கிளம்பி போய் அவங்க சொந்தக்காரவங்கள்ட்ட எல்லாம் பேசி அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டு, நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன், நம்ம சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட ரொம்ப அன்பாக பேசுகிறாரு. சின்ன குழந்தைங்கள்ட்ட எல்லாத்துக்கிட்டையும் நல்லபடியாக பேசுகிறாரு. அவர் வச்சிருக்கிற பணத்தை அவங்களுக்கு கொடுத்து உதவியும் செய்கிறாரு. அவங்களுக்கு மட்டும் கொடுத்தது இல்லாமல் அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க, வேறு சொந்தங்கள், அந்த வயலில் வேலை செய்கிறவங்க எல்லாத்துக்குமே கொடுத்து உதவி பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருக்கிற நிலங்களில் சில நிலங்கள் பள்ளிக்கூடங்கள் கட்டுறதுக்கும் ஆஸ்பத்திரிகள் கட்டுறதுக்கும் எழுதி கொடுக்குறாரு. ரொம்ப சந்தோஷமாக எழுதி கொடுத்துட்ருக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, அவர் கையாலேயே சமைச்சு அவங்க உறவினர்களுக்கும் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் சமைச்சு அவர் கையாலேயே உணவு பரிமாறிட்டுருக்கிறாரு. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா நாள் முடிஞ்சுக்கிட்டே வருது. சூரியன் மறைய ஆரம்பிச்சிடுச்சு. மேலே பார்க்குறாரு சூரியன் மறையிறத. எல்லாரும் என்னன்னு தெரியாது, அவர் பார்க்குறாருன்னு எல்லாரும் பார்க்குறாங்க. ஆனால் அவருக்கு மட்டும்தான் தெரியும் இந்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. 24 மணி நேரம் தான் டைம் இருக்குன்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும். சரின்னு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிடுறாரு. அவர் தோட்டத்தில் ஒரு வீடு இருக்கு, அங்கே போய் படுத்து அவர் தூங்குறாரு. சரின்னா அவர் தூங்கிட்டு இருக்கும்போது அவ்வளோதான், டைம் ஆயிடுச்சு, இருட்ட போகுது, இருட்டிருச்சுன்னா அவ்வளோதான், 24 மணி நேரம் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம பார்க்க முடியாது, விடியலை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டுட்டு, சரி நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் கொடுத்தாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி நிம்மதியாக படுத்துருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா காலையில் திடீர்னு சன்ரைஸ் ஆகுது. பார்த்தோன்னா அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்ன நாம் இன்னும் உயிரோடு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தொட்டு தொட்டு பார்க்குறாரு. அவர் தலை, கை, காலெல்லாம் தொட்டு பார்க்குறாரு. எப்படி அந்த துறவி சொன்னது பொய்யாகும், சரி அவர்கிட்ட போய் நம்ம நேரில் போய் பார்த்து பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் துளவிட்டு போகிறாரு. அவர் ஒரு மரத்துக்கடியில் உட்காந்து தியானம் பண்ணிகிட்ருக்கிறாரு. அவர்கிட்ட போய் வேறு முன்னாடி நிற்கிறாரு. நீங்கள் சொன்ன 24 மணி நேரம் முடிஞ்சிருச்சு, ஆனால் நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறேன், நீங்கள் சொன்ன வார்த்தை எப்படி பொய்யாகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்குறாரு. அதுக்கு அந்த துறவி சொல்கிறாரு, நான் சொன்ன வார்த்தை பொய் கிடையாது, அது உண்மைதான். நேற்று வரைக்கும் உன்னோட விதி நேற்று கடைசி நைட்டோட முடிய வேண்டியது. ஆனால் நீ அந்த 24 மணி நேரத்தில் உன்னுடைய போட்டி, பொறாமை, கோபம், சுயநலம் எல்லாத்தையும் விட்டுட்டு
நீ வந்து எல்லா மக்கள் கூடயும் மன்னிப்பு கேட்டு நீ பேசாதவங்கள்ட்டலாம் இப்போ நீ மன்னிப்பு கேட்டு நீ வந்துட்டு பேசின. அதுக்கப்புறம் வந்து உங்கள்கிட்ட இருக்க நிலங்களை வச்சு நீங்கள் நல்லா ஆஸ்பத்திரி கட்டுறதுக்கும் பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கும் நீ வந்து எனக்கு கையெழுத்து போட்டிருக்கிற. அதுவும் இல்லாமல் உன் கையாலேயே சமைச்சு நீ அவ்வளோ பேருக்கு சாப்பாடு கொடுத்துருக்க. அவங்கெல்லாம் வந்துட்டு வயிறார சாப்பிட்டு மனசார நீ நல்லா இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் வந்துட்டு நீ இப்போ உயிரோடு இருக்கிற. உன்னுடைய விதி வந்து இப்போ மாறிடுச்சு. இன்னும் ரொம்ப வருஷத்துக்கு நீ நல்லா இருப்பேன்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்த துறவி சொல்கிறாரு. உடனே இவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. சரின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவரும் அங்கேருந்து கிளம்புறாரு. கிளம்பி போய் அங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாம் பார்க்குறாரு. எல்லாத்துக்கிட்டையும் சந்தோஷமா பேசுகிறாரு. முன்ன மாதிரியெல்லாம் இல்லாமல் ரொம்ப அன்பாக பேசுகிறாரு எல்லாத்துக்கிட்டேயுமே. இவ்வளோ நாளாக வந்துட்டு யார் யாரெல்லாம் வேணாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு தனியாக இருந்தாரோ, இப்போ அவங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டு வச்சு அவர் வீட்டில் வச்சு பார்த்து ரொம்ப அன்பாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வந்துட்டு அவர் அந்த நாளை கொண்டாடிட்டு இருக்கிறாரு. இனிமேல் நான் எப்போவுமே நான் இப்படி தான் இருப்பேன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. விதியையும் மதியால் வெல்ல முடியும் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு தான் இந்த அழகான கதை. தேங்க்யூ.